இந்த யாகசாலைன்னு சொல்லி சொல்லுவோம். யாகம்னா அதுக்கு இன்னொரு பேரு அக்னி. அது வந்து சான்ஸ்கிரிட். யாகம், வேள்வி, ஹோமம், யாகசாலைன்னா வேற வேற. ஆமா, வேற வேற. அதுதான் சரியான அர்த்தம். யாகம்னா என்ன? பிச்சை. அது வேண்டுதல் வேற, பிச்சை வேற. நீங்க கோயில்ல போய் வேண்டுறீங்க, அது எனக்கு தெரியாது நீங்க என்ன கேட்குறீங்கன்னு. ஆனா பிச்சை அப்படியே தெரியும். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை எனக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுங்க, இல்லை ஒரு துணி எடுத்து கொடுங்க என்றது வந்து யாசகம். அது பிச்சை. ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா அவர் ஒரு யாசகி, அவ்வளோதான். யாசகன், யாசகி, அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியது. அதை நம்ம சொல்லும் பொழுது அது பிச்சைன்னு சொல்லி சொல்றோம். யாகம்னா வேண்டுதல், வேண்டுவது. என்ன வேண்டும்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 108 யாக குண்டம் ஏற்படுத்தியாச்சு. ஒவ்வொரு யாக குண்டத்திலையும் ஒவ்வொரு நபர் உட்காந்துருக்காங்க. ஆனா யாரு எதுக்கு அந்த வேள்வியை செய்யறாங்க, அந்த சடங்கை செய்யறாங்க, அந்த வேள்வியை செய்யறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதாவது வேண்டுதல்ன்றது வந்து ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடியது. இந்த யாகசாலை, யாக குண்டம், ஒரு 108 யாக குண்டம் இப்ப பண்றோம். அது எதுக்கு பண்றோம்? நமக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை வேண்டி பெறோம். வேண்டி இது வந்து சுயநலம். அந்த யாகசாலையில பொதுநலமா ஒண்ணு நடக்குது. அது வந்து நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்கலைனாலும் அது என்ன செய்யும்? வந்துடும் இல்லையா? உங்களுடைய சுயநலத்தால ஒரு பொதுநலம் இருக்கு இல்ல? இப்ப இந்த இங்க நிலையங்கள் கிட்டத்தட்ட 74 78 நிலையங்களுக்கு மேல நம்ம சித்த வித்தை நிலையங்கள் இருக்கு. நிலையங்கள்னா ஜபம் பண்ணக்கூடிய இடம். யாரு? சித்த வித்தியார்த்திகள் வந்து ஜபம் பண்ணக்கூடிய இடம். தியானம் பண்ணா நல்லது நடக்கணும் இல்ல? தவம் பண்ணா நல்லது நடக்கணும். ஆனா தவம் பண்ற இடத்துக்கும் பிரச்சனை, தவம் பண்றவங்களுக்கும் பிரச்சனை. தவம் பண்ற இடத்துக்கும் பிரச்சனை, தவம் பண்றவங்களுக்கும் பிரச்சனை. நான் பிராக்டிக்கலா பார்த்தா இடத்துக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, பண்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்ப இது எங்க மாறுபடுது?
அதுக்குதான் முதல் யாகசாலையை சொல்லி வந்தேன். அப்ப இது எங்க மாறுபடுது? பொதுநலமா பண்ணணும். ஆரோக்கியம் இருக்கும்போது ஒரு காரணத்துக்காக ஆரம்பிப்பாங்க. அந்த அந்த தீவிரத்துல போகும்போது எதுக்காக வந்தோமோ அதை விட்டு தேவையில்லாத கேட்டுருவாங்க. இப்ப இறைவன் வந்தாருன்னா நான் முக்தி மோட்சம் வேணும்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இறைவன் வந்துட்டு வரம் கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக தவம் பண்ணோமோ அதை விட்டுட்டு ஆஸ்தி வேணும், அது அதிகாரம் வேணும் அப்படின்னு மாறு விட்டுட்டு ஏதோ ஒரு சிக்கல்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம். கரெக்டு, நீங்க சொன்னது கரெக்டு. நீங்க சொன்ன தத்துவம் கரெக்டானது. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை வருது இல்லை, பிரச்சனை வருது. இப்போ நமக்கு எது புரியலை அப்படின்னா, இந்த ஏற்படுத்தி இருக்கக்கூடிய யாகசாலையினுடைய தன்மை புரியலை. நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அதனுடைய தன்மை நமக்கு என்னன்னு புரியலை. அங்க என்ன செய்யணும்னே நமக்கு தெரியலை. யாரோ ஒருத்தர் கூட்டு முன்னாடி குண்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. இல்ல ஒரு ஈர்ப்பின் மூலியமா நம்ம என்ன செஞ்சிட்டோம், உள்ள உட்காந்துட்டோம். 108 யாக குண்டம்னா பார்த்தா அக்கினி கொழுந்து விட்டு எரியுது, எப்படி இருக்கும்? அடடா, கடவுள் இங்க வராம வேற எங்க வருவார், இங்கதான் வருவாருன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், உட்காந்துடுறோம். உண்மை அதுதானே? ஆனா அதனுடைய தன்மை தெரியாம தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், உட்காந்துட்டோம். அதனால எத்தனை யாகம் நடத்தினாலும் நீங்க எதுக்காக உட்காந்தீங்களோ அது நடக்காமலே போயிட்டு. நீங்க எதுக்காக உட்கார்ந்தீங்களோ அது நடக்காமலே போயிட்டே இருக்கு. அப்ப முதல் இந்த யாகத்தினுடைய தன்மை, யாகசாலையினுடைய தன்மை, அது ஏன் ஏற்படுத்தப்பட்டது? என்னடா இது வெளியில போறமேன்னு ஒரு யோசனை வரும் இல்ல? வெளியில புரிஞ்சாதான் உங்களுக்கு உள்ள புரியும். அது ஏன் ஏற்படுத்தப்பட்டது? அப்ப அந்த தன்மையை உணர்ந்து செய்யும் பொழுது, நான் அதனாலதான் சொன்னேன் 77 78 நிலையங்களுக்கு மேல இருக்கு. ஆனா நிலையங்கள்லையும் பிரச்சனை, நிலையத்திற்கு தவம் பண்ண வருபவர்களுக்கும் பிரச்சனை. என்னன்னா அந்த தன்மையை நம்ம எடுத்துக்கல. இது சுடும் இல்ல, தெரியும் நமக்கு. இப்ப இது சுடும்னா அது கொழுந்து விட்டு எரியறது இல்லை. அது என்ன செய்யும், பக்கத்திலே உட்கார முடியாது இல்ல. ஆரம்பிக்கும் போது பக்கத்துல இருப்போம், அப்புறம் என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பின்னாடி தள்ளிடும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, அது அது வேலை என்ன செய்யுது, செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அதனுடைய தன்மை என்ன, சூடா வெப்பமா? 108 யாகசாலை, யாக குண்டம். இப்போ முதலாவதா எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க? 108 யாக குண்டம் வச்சாச்சு. எதை ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க? இதெல்லாம் இப்ப கேட்டீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. அதுக்கெல்லாம் முன்னாடி அதான் நான் சொல்லிட்டேனே, குண்டா ரெடி பண்ணியாச்சு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பொருள் இருக்கு, அது எப்படி பயன்படுத்த போறோம்ன்றது வேற. என்ன செய்வான், எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு அந்த நேரத்துல என்ன செய்வான், பிள்ளையார பிடிச்சு வைப்பான். ஒவ்வொரு யாக குண்டத்திலையும் விநாயகரை, ஏன்னா சாட்சி தெய்வம் தான், சாட்சி கடவுள் அதுதான். அப்ப நமக்கு யாக குண்டம் எது, அக்னி நேத்திரம் இல்ல. சாட்சி பாவனையா இருக்கிறது எது, உள்ள வாயு. வினை ஆற்றுவதுதான் விநாயகர் இல்ல. அப்ப இந்த அக்னி குண்டத்துல நம்ம விநாயகர் இருக்காரு, வினை ஆற்றுபவர் இருக்காரு. சரி, விநாயகரை பிடிச்சாச்சு. இப்போ யாகம் வளர்த்தணும்.
அடுத்து நீங்க சொன்ன பொருள் எல்லாம் சமைத்து எல்லாம் போட்டு ஒவ்வொன்றா கற்பூரம் வச்சு எல்லாம் ஏத்துறது. எதுக்காக இந்த யாகம் வளர்த்துறது? இப்ப வெளியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும், அதை அப்படியே உள்ள எடுத்துட்டு வாங்க. எதுக்காக இந்த யாகம் வளர்த்துறது? மோட்சம் சொல்லக்கூடாது, அது எண்டு, அது இது ஸ்டார்ட் பண்றது. கரெக்ட், உட்காருங்க. அப்பனா யாக குண்டம்னா என்னன்னு தெரிஞ்சு, அது இதுக்கு தான் பயன்படுதுன்னு தெரிஞ்சு, நம்ம இதை தான் செய்யறதுக்கு இங்க உட்காந்துருக்கோம்னு தெரிஞ்சு, ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை செய்யறது இல்லை. அப்ப அதை செய்யாத போது நீங்க 78 நிலையங்கள்லையும் என்னதான் இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும். இப்ப யாக குண்டத்துல எதை போட்டு எரிக்கணுமோ அதை எரிக்காம இங்க ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்து உட்காடுறோம். அப்போ ஒரு 150 யாக குண்டம் தனித்தனியா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுழுமுனையும் ஒரு யாக குண்டம், சரியா? அப்ப போட வேண்டிய பொருள் என்ன? ராகாத்வேஷம், விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் எரிக்காம காரண காரியம் தெரியாமலே குண்டத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஏன்னா நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க, சாமி தான் நீ வித்தையை பண்ணிக்கிட்டே இரு எல்லாமே தானா மாறும் சொல்லியிருக்காரு. அதே சாமி தான் முன்னாடி சொல்லியிருக்காரு, ராகாத்வேஷம் சொல்லக்கூடிய அந்த இத்தியாதிகளை அக்கினி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியத்தின் நடுவிலே வைத்து அந்த அக்னி குண்டத்தில் வைத்து எரித்து சாம்பலாக்குவதும் சொல்றார். இதை இங்கிட்டு சொல்லிட்டாரு, இங்கிட்டு சொல்லிட்டாரு. அங்க சொல்லும் போது முன்னாடி அதை சொல்லிட்டு தான் வர்றாரு. அப்ப நம்ம அதை செய்யாம நிலையங்களுக்கு பிரச்சனை, வித்தியார்த்திகளுக்கு பிரச்சனை. ஆனா செய்ய வேண்டியது என்னவோ உட்காருங்க, செய்யலை, அடிப்படையை விட்டுட்டோம். ஒரு யாகத்திற்கான அடிப்படை பொருள்களை நம்ம கையில வச்சிருந்தோம், என்ன எதுல போடாம விட்டுட்டோம், குண்டத்துல போடாம விட்டுட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க, இல்ல நெய் வாசமா இருக்கு, அதை ஏன் ஊத்துவானே அதுல அப்படின்ற ஒரு சிந்தனை. பார்க்க எல்லாமே மூலிகை, இது நல்ல வாசனமா இருக்கு, அதிமுதிரை கட்டையெல்லாம் நல்ல வாசம், அதை போய் ஏன் குண்டத்துல போடுவானே, கருங்காலி கட்டையெல்லாம் வித்தா காசு வரும், அதையும் குண்டத்துல போடுவானே. இல்லை, அது மாதிரி நம்மளுடைய குணாதிசயங்களுக்கும் ஒவ்வொரு விலை மதிப்பு வச்சிருக்காங்க. இல்லை, கோவப்பட்டா அடிச்சு அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கலாம், 2000 ரூபா வாங்கலாம்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கு, அது ஒரு மதிப்பு இருக்கு. கோபத்துக்கு 2000 ரூபான்னு ஒரு மதிப்பு இருக்கு, அப்படிதானே? அப்படியா இருக்கு? அப்புறம் அதனால நம்ம போடுறது இல்லை, போடலை, அதனால இந்த பிரச்சனை. இப்போ அந்த 108 யாக குண்டமும் யாகசாலை, 108 நிறைந்த அந்த யாக குண்டத்தில் இருக்கக்கூடிய யாகசாலைகள் இப்போ விநாயகர் வச்சாச்சுல, விநாயகர் வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? விநாயகர் வச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்வாங்க? படிப்படியா வரணும். அது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகர் வந்துட்டாரு, அடுத்து யாரு வரணும்? முருகர்கிட்ட தானே கொண்டு போய் கொடுக்க போறீங்க, அதான் இங்கதான் இருக்காரு, அக்னி நேத்திரமே அவர் தானே. அதுதான் ஆவகனம் நீங்க சொல்றது. நான் சொல்றது அது நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துருங்க, அக்கினி வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வச்சாச்சு, அடுத்து அவருக்கு ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரு விளக்கு, அதுதான் பொதுசு. அதுதான் சாமி சொல்றாரு, ஏற்கனவே இருக்கக்கூடியது உனக்கு, அக்கினி என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியது. குண்டத்துல இங்க ஒரு விளக்கு எரியும், இங்க இருந்து என்ன செய்வாரு, இங்க இருந்தா பிடிச்சி உள்ள தூக்கி போடுவார் கற்பூரத்தை. 30 முக்கோடி அதுதான் இந்த கலசம் வைக்கிறது, இந்த கலசம் வைக்கிறது 30 முக்கோடி தேவர்கள்.
நமக்கு எங்க 30 முக்கோடி தேவர்கள்? உடல்ல அது எப்படி? கழுத்து கீழே வராதீங்கன்ட்டாரே சாமி. அதுதான் அது குண்டமா இருக்கு. நான் குண்டத்துக்கு முன்னாடி சொல்றேன். அதான் யாக குண்டமா இருக்கு, அக்னி குண்டமா இருக்கு. குண்டத்துக்கு முன்னாடி 30 முக்கோடி தேவர்கள். விநாயகர் சொன்னோடனே மஞ்சளை பிடிச்சி வச்சாச்சு, வந்தாச்சு. 30 முக்கோடி அது கலசத்துல வைக்கிறாங்க. நமக்கு உள்ள அவங்கெல்லாம் தேவர்களா? அதுக்கு வேற இன்னொரு பேர் இருக்கு. கிட்டத்தட்ட கரெக்ட். இன்னொரு பேர் இருக்கு. முப்பது முக்கோடி தேவர்கள். அப்புறமா இன்னொன்னு கேட்பேன். அப்பதான் நீங்க இந்த பதில் சொல்லணும். தேவர்கள் தேவர்கள் நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். விநாயகர் தான் தெரியும், அவர் டக்குன்னு முருகன்ட்டாரு. அடுத்து முருகன். முப்பதுனா அளவு 30. சரி. முக்கோடினா அப்ப 30 கரெக்டா சொல்லணும். இப்ப இது கரெக்டா சொன்னீங்கல்ல, இப்ப அது கரெக்டா சொல்லுங்க. இது ஓகே. இது சொன்னாரா? அதுக்கு சொல்லுங்க பாப்போம். மாத்தி சொல்லிட்டாரு, ஆனா கரெக்டா சொன்னாரு. அதான் முக்கோடி. மூன்றும் சேரக்கூடிய இடம் அது சுழுமுனை, பூர்வ மத்தியம், முக்கோடி. அப்ப 30. என்னது முக்கோடி தான், அதான் சொல்லிட்டாரு. முக்கோணம், ட்ரையாங்கல், பிரமிடு முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி 30 முக்கோடி தேவர்கள். 30 முக்கோடி தேவர்கள் இல்ல. அதான் சொல்லிட்டாரு. ஐயா என்ன சொன்னீங்க? அதை வந்து இவர் என்ன செஞ்சாரு, உள்டாவே சொல்லிட்டாரு. எதுக்கு சொல்லிட்டாரு? முக்கோடிக்கு சொல்லிட்டீங்க. அவர் ஐயா சொன்னது கரெக்டு. 30னா நீங்க 3 0 இல்லை, அது கிடையாது. நம்பர்ல வரும்ல, அந்த 30 கிடையாது. ஆமா, முப்பு அது. முப்பு அது. முப்புனா தெரியுமா? வைத்தியத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். முப்பு அது. முப்பு அது முக்கோடி. 3 உப்பு நம்ம உடம்புல இருக்கிறது. 3 உப்பு. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், சுழுமுனை. 3 உப்பு இருக்கு. இந்த 3 உப்பும் சேரக்கூடிய இடம். அப்போ 3னா சந்தி, முக்கோடி சந்தி. இந்த 3 உப்பு அதுதான் 30 முக்கோடி தேவர்கள். அது சொல்லும் போது எண்களினுடைய வரிசையில் வரும்போது உங்களுக்கு 30ன்னு விளங்குது. முப்பு அதுனா 3 உப்புன்னு அர்த்தம். 3 உப்பு, சூரியன், சந்திரன், சுழுமுனை, இப்படி 3 சேர்ற இடம் முக்கோடி. தேவர்கள்னா இல்ல. தேவர்கள்னா
இல்லை. நான் ஏற்கனவே தேவர்களுக்கு சொல்லியிருக்கேன். 30 முக்கோடி தேவர்கள் முன்னிருக்க. நமஸ்காரம். உட்காருங்க. யாக குண்டத்தின் முன் விநாயகர் இருக்க, 30 முக்கோடி தேவர்கள் இருக்க, இல்லை இது நீங்க அந்த தத்துவ அந்த உண்மையை சொல்லிட்டு வரீங்க. அதனால் விளையக்கூடிய பலன் தான் தேவர்களுடைய பெயர். ஆற்றல்னு பேர். தேவர்களுக்கு ஆற்றல்னு பேர். இந்த மூன்றும் சேரக்கூடிய முக்கோடியில் இருக்கக்கூடிய ஆற்றல். ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கு? வித்த கொடுக்கும்போது சொல்லியிருக்கேனா, அந்த தாய் சுவாசம் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. 30 முக்கோடி தேவர்கள். தேவர்கள்னா ஒரு ஆற்றல் 2 ஆற்றலா இருக்கு உங்களுக்கு இல்லையே. ஏகப்பட்ட சக்திகள் அடங்கியதுதான் உங்களுடைய உடம்பும் சரி எல்லாமே. அப்போ 30 முக்கோடி தேவர்கள் முன்னிருக்க. இப்ப அடுத்து இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாங்க முதல் யாக குண்டத்தையே முழுசா படிச்சுட்டு வந்திருப்போம் இல்ல. அடுத்து தேவர்கள் வந்தாச்சு, விநாயகர் வந்துட்டாரு, தேவர்கள் வந்தாச்சு, குண்டம் ரெடி. குண்டத்துக்குரிய அதான் எல்லாமே ஜாமா ரெடி. இங்க நெய், நீர், பன்னீர், இந்த தீர்த்தம் எல்லாமே ரெடி. சரியா? கற்பூரம் எல்லாம் ரெடி. அது எப்படி சொல்லணும்? இஷ்ட தெய்வம் அதை எப்படி சொல்லணும் நம்ம? சரி இருக்கட்டும், அதை எப்படி சொல்லணும்? சக்தி. என்னது சக்தி? சக்தினா என்ன நமக்கு? சக்தினா நமக்கு என்ன? என்ன சக்தி? மனம். சக்தினா மனம். சக்தி இல்லாம என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு மனம் என்று சொல்லக்கூடிய சக்தி, அதுதான் இஷ்ட தெய்வம். நமக்கு இஷ்ட தெய்வம் எது? மனம்தான். நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எது? மனம்தான். அதை நீங்க முருகனா வச்சுக்கோங்க, விநாயகரா வச்சுக்கோங்க, அம்மனா வச்சுக்கோங்க, வீரபத்ரரா வச்சுக்கோங்க, அய்யனாரா வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எதுல தான் வைக்கிறீங்க? மனதுல தான் வைக்கிறீங்க. அப்ப மனம் என்பது சக்தி. சக்தி என்பது பெண் ரூபம், அம்மன் பெண் வடிவம். இப்ப என்ன செஞ்சிட்டாரு விநாயகருக்கு முன்னாடி அம்மனை கொண்டு வந்துட்டாரு. சரியா? அதை தாயின்னு சொல்லிட்டாரு. இப்ப சக்தியை வச்சு தானே ஆரம்பிக்கணும். அடுத்துதான் தகப்பன் வரப்போறார். தகப்பன் வரப்போறார். இப்ப குண்டத்துக்குள்ள என்ன செய்யறாரு? அந்த பொருள் எல்லாம் ஒவ்வொன்னா சக்தியை சாட்சியா வச்சு. எதை சாட்சியா வச்சு? சக்தி மனதை சாட்சியாக வைத்து, ஆதாரமாக இருக்கக்கூடிய விநாயகரை சாட்சியாக வைத்து, உள்ள அந்த சுழுமுனைக்கு மேல இருக்குல்ல அந்த இடத்த சாட்சியாக வைத்து பாவனை செய்து, வித்தை கொடுக்கும்போது சொல்லுவோம்ல, உங்களுடைய மனதை அங்கே வைத்து பாவனை செய்து கதியை இலகுவாக மேலே ஏற்றுங்கள் சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான். அதை சாட்சியாக வைத்து இப்போ ஒவ்வொரு பொருளா என்ன செய்யறாரு? போடுறார். ராகாதுவேசத்தினுடைய ஒவ்வொரு பொருள் அது நீங்க ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. கருங்காலி கட்டை, வேப்பங்குச்சி, மருதாணி குச்சி, நாயுருவி வேறு, அப்புறம் இந்த கடுகு, வெண்கடுகு எல்லாத்தையும் என்ன செஞ்சுங்க, ஒரு லிஸ்ட் போட்டுக்குங்க. அப்படியே வரிசையா போட்டு எல்லாத்தையும் உள்ள தூக்கி வைக்கிறார். சரியா? இப்ப எரிக்கணும். எப்படி எரிக்கிறது? இல்ல, ஃபர்ஸ்ட் எரிக்கணும்.
கற்பூரத்தை கற்பூரம் எது விநாயகர்கிட்ட இருக்கு. ஆ? விநாயகர்கிட்ட ஏத்தி வச்சிருக்கு. என்னது கற்பூரம். அது விளக்கு, அது தீபம், அது எண்ணெயில் எரியிறது. ஆமாம், அதான் ஏற்கனவே இருக்குன்ட்டேன். இப்போ நம்ம யாக குண்டத்துக்கு தான் சொல்கிறேன். அது இருக்கு, உள்ளே இருக்கு நமக்கு விளக்கு. கற்பூரம் ஜீவசக்தி வாயுது. கற்பூரம் சரி, கதி ஏத்துறோம். பத்திக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல கற்பூரம்னு, அது எது? வாயு. கவனம். ஆ? கவனம். ஆ? நமஸ்காரம். கற்பூரம் கரெக்டு. ஆனா ஒரு பொருள் வச்சிருக்காங்கல்ல, அங்க ஒரு பொருள் கொண்டு வந்துட்டான். எல்லாத்துக்கும் ஒரு பொருள் பார்த்தோம் இல்ல, அந்த குச்சி வேறு அது இது எல்லாம் எல்லாம் ஒரு பாவனையா பார்க்கும்போது ஒரு பொருளா எல்லாமே வந்துருச்சு. இப்ப கற்பூரம் ஏத்த போறாரு. விநாயகர் இருக்காரு, 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, அம்மன் இருக்கு. இப்போ வந்து சாட்சி பாவனையில இப்போ வந்து யாக குண்டத்தை ஏத்தணும். மனசிட்ட சொல்லியாச்சு. இப்போ அங்க ஒரு பொருளை வச்சா தான் அது பத்தும். அது கற்பூரம். வெளியில உள்ள கரெக்ட், சரியா சொன்னீங்க. என்னது? சுக்கிலம். அதை பிடிச்சு போடலைன்னா அங்க வெறும் குண்டம் தான். அது என்ன குண்டம்? வெறும் குண்டம் தான் இல்லையா? இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, யாக குண்டத்துல எல்லா பொருளையும் போடுறீங்க, ஆனா எதை போடல? அத கொளுத்தி போடல. அந்த வேலையை நம்ம செய்யல. ஆனா செய்ய என்ன செய்யறோம்? முயற்சி பண்றோம். அப்ப போட்ட பொருள் எரியல, போட்டது போட்டதாவே இருக்கு. பூதங்கிழமன கதை தான் அது. முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா அது என்ன செய்யுது? மெல்ல மெல்ல நீ என்னைக்கு எரிய வைக்க போற, நான் என்னைக்கு எரிய போறேன், இரு நான் கொஞ்ச நாள் மேல வந்துடுறேன்னு சொல்லி உள்ள இருந்து திரும்ப மேல வருது. நம்ம அதைத்தான் செய்யல. அப்ப அதை கரெக்டா செஞ்சா தான் அது எரிஞ்சு என்ன ஆகும்? பஸ்பம் சாம்பல் ஆகும். கரெக்டு. சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் தான் வெளியில கொடுத்துட்றாங்களே, அதுதான் மந்திரம். சைட்ல போகும் அங்கிட்டு, அடிக்கடி இங்கிட்டு மணி சங்கு எல்லாம் யாகசாலையில இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் சப்போர்ட்டு இடையில போயிட்டு இருக்குது. அது இங்கிட்ட ஒரு பக்கம் யாகம் என்ன ஆகும்? எரிஞ்சுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை விடாம கண்டினியூ பண்ணி அட்டி அந்த சவுண்டு கேட்டிருக்கீங்களா? மந்திர சவுண்டு. அவங்கள கண்ட்ரோலை மீறி என்ன ஆகும்? போயிட்டு இருக்கும். போட்டு அள்ளி எரிச்சு போட்டு வேகத்துல எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுவாங்க. கடைசியா ஒரு துணியில வச்சு இருக்கிறதெல்லாம் போட்டு போய் தொலை, இதோட நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இதுக்கு இடையில சைட்ல நடக்கிறது தான் மணி அடிக்கிறது, சங்கு ஊதுறது, எல்லாமே மோளை அடிக்கிறது, எல்லாம் சைட் சவுண்டு எல்லாம் கேட்டுட்டே இருக்கும் நமக்கு. நம்ம அதுல கவனம் செலுத்தக்கூடாது. நமக்கு வேலை இங்க எரிச்சு முடிக்கக்கூடியது தான். சாம்பல் ஆக்குறது, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடணும். அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும். அக்னிகுண்டத்துல பாதி எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஏறி ஓடி போய் நடுவு மாடுது. சிவதாண்டம் ஆடுறது யாரு? அந்த அக்னி எரிக்கிறவங்களே விட்டு ஆக்ரோஷம் போயிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. முடியல அவங்களால. ஆமா, அந்த ஆற்றலை என்ன செய்ய முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. சாதாரணமா அவங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இங்க நம்ம உள்ள வளர்த்தக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும்? உடம்பு தக்க 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 தக்கன்னு அப்படியே ராக்கெட்டு பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கும் உடம்பு. அப்படி தூக்குற மாதிரி இருக்கும் இல்ல? நம்ம அதை செய்யறது இல்லை. இப்ப இந்த 108 யாக குண்டம் எல்லாத்துலயும் யாகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா என்ன நடக்கல? யாரும் கரெக்டா ஆமா பத்த வைக்கல. அதனால வந்து நிலையங்களுக்குள்ள பிரச்சனை, வித்தியார்த்திகளுக்குள்ள பிரச்சனை. அதை கரெக்டா எரிச்சிருந்தா எல்லாம் எரிஞ்சு சாம்பலா இருக்கும். சரி, இது கரெக்டா எரிஞ்சுதுன்னு எப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது?
சாந்தமாறதுக்கு என்ன வரணும்? ராகதேசம் போயிருக்கணும். எங்க யாகம் நடந்தாலும் நீங்க வெளியிலே வச்சுக்கோங்க, எங்க யாகம் நடந்தாலும் யாகம் நடந்து முடிஞ்சதுன்னா முடிஞ்ச உடனே என்ன வரும்? மழை வரும், உறுதியா வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, உறுதியா வரும். வந்து என்ன செய்யும்? சாந்தப்படுத்தும். எதை சாந்தப்படுத்தும்? அந்த அட்மாஸ்பியர். பூமிய எங்க வளர்த்துனது யாகம்? பூமிக்கு மேல, பூமியில அந்த தாயை என்ன செய்யும்? அது சாந்தப்படுத்தும். சரி, சமாதானப்படுத்தும், சாந்தப்படுத்தும். அதோட அந்த யாகம் என்ன செய்யுது? முற்று பெறுது. நமக்கு உள்ள இதெல்லாம் போட்டு எரிச்சு அந்த ஆவி மேல போய் அங்கிருந்து, சாமி சொல்றாருல்ல பிரம்மரந்திரன், அங்கிருந்து இலகி அப்படியே வரும். அதான் அந்த அமிர்த மலைன்னு சொல்றது. அது வரும். அது வந்தோடனே நம்ம என்ன ஆயிடுவோம்? சாந்தம் ஆயிடும். நம்ம அப்படியே என்ன ஆயிடுறோம்? அமைதி ஆயிடுறோம். அதோட தான் இந்த யாகம் முற்று பெறுது. அதுக்கப்புறம் தான் மோட்சம் இல்லாம். அதுக்கப்புறம் தான் மோட்சம் இல்லாம். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. விநாயகர் ரெடி பண்ணிட்டீங்க, 30 முக்கோடி தேவர்கள் ரெடி பண்ணிட்டீங்க, சக்தி அது எப்பவுமே ரெடியா இருக்கு. ஆமா, டெய்லி அலங்காரம் பண்ணி கூட்டு வர்றீங்க, இங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல? அதுக்கு சில அலங்காரம்லாம் போட்டு அப்படி கூட்டிட்டு வாரீங்க, இங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. அது ரெடி. கடைசியில கொளுத்தி போடணும். அதெல்லாம் கையில இருக்கு, கற்பூரம் கையில தான் இருக்கு, இல்லாம இல்லை. அதை கொளுத்தி போடணும். அதை கரெக்டா அந்த இடத்துல வச்சு கொளுத்தணும். வேற ஒண்ணும் இல்லை. பாவனையில செய்யறது தான் அது. பாவனையில செய்யறது தான் அது. பத்திக்குச்சுன்னா எரிஞ்சு நாசமாக்கிடும். எதை? இந்த ராகாதேசன் சொல்லக்கூடிய யாக குண்டத்துல போட்ட அந்த பொருட்களை எல்லாமே எங்க இருந்து விளைஞ்சது? அது பூரா இயற்கையில இருந்து வந்தது தானே. யாக குண்டத்துல போடுற பொருட்கள் எங்க இருந்து வந்தது? இயற்கையில இருந்து வந்தது. நம்மளுடைய குணங்கள் எங்க இருந்து வந்தது? இயற்கையில இருந்து வந்தது தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக வந்தது. அப்ப அந்த வெளியில இருக்க யாக குண்டத்திலையும் இயற்கையில இருந்து வந்ததே தூக்கி போடுறோம். இங்க உள்ள இருக்க யாக குண்டத்திலையும் இயற்கையில இருந்து வந்ததையே தூக்கி உள்ள போடுறோம். போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்குறோம். அந்த மலையை நம்ம வர வைக்கணும். அதுதான், அதுக்கு பேர் தான் ஆனந்த மலை. ஆனந்த மலை அதுக்கு பேரு. ஆமா, சாமி சொல்றாருல, ஆனந்த மத்தனாக இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது எந்த நேரமும் மனசுல ஆனந்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு. கட்டாயிடும். ஆமா, ஆனந்த மத்தம்னா, மத்தம்னா மனசு, ஆனந்தத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. மனம்னா இங்க சக்தின்னு பார்த்துட்டோம். சக்தின்னா பூமி, பூமி அதுக்கு சமானம் தான். அப்ப மழை வந்துச்சுன்னா யாரை குளிர வைக்குது? சக்திய. மனசு என்ன செய்யுது? சாந்தப்படுத்துது. சாந்தப்படுத்துனா திரும்ப என்ன வராது? ராகாதேசம் வராது. அதோட யாகம் முற்று பெற்றது. முற்று பெற்றுச்சுனாலே மோட்சம் கன்ஃபார்ம், உறுதி. தேவை கிடையாது, உறுதி. இவ்வளவுதான் விஷயம். இதை கரெக்டா பண்ணா நிலையங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, வித்தியார்த்திகளுக்குள்ள பிரச்சனை கிடையாது. அப்ப யாக குண்டத்தை சரியா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சர்வீஸ் பண்ணுங்க, நீங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. அதனால இந்த பரஸ்பர சிந்தனை நம்ம இப்ப நான் சொல்லிட்டோமா? இப்ப இந்த கருத்து வெளியில வந்துருச்சா? இப்போ ஒவ்வொரு நாள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவனம் அதுலதான் இருக்கும். நம்ம வேலை என்ன, நம்ம எதுக்கு இங்க வந்தோம், இந்த யாகசாலைக்கு வந்துட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒரு யாக குண்டம், நம்ம இதைத்தான் செய்ய போறோம், அதை நம்ம சிறப்பா செய்வோம். எல்லா பொருளும் உள்ள இருக்கு. ஒன்னே வந்து தூக்கி வச்சு எரிக்கணும். நம்ம அதை தான் நம்ம செய்யறது இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு அலங்காரம் பிடிச்சிருக்கு. மனதிற்கான அலங்காரம், மனதிற்கான அலங்காரம் இந்த குணாதிசயங்கள் எல்லாமே. இந்த ராகாதேசம், போட்டி பொறாமை சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாமே அதனுடைய அலங்காரங்கள். அப்போ மனதினுடைய அலங்காரங்களை தூக்கி எரித்து விட்டால் அது திரும்ப என்ன செய்யாது? எடுத்து மாட்டிக்கொள்ளாது. ஆமா, இப்ப தோடு செயின்லாம் கண்ணுக்கு நேரம் இருந்தா என்ன ஆகும்? நம்ம இங்க போட வேணாம், வீட்டுக்கு போனா அங்கதான் போட விட மாட்டானுங்க, இங்கேயாவது மாட்டி பார்ப்போம். அம்மா சிரிக்கிறாங்க. அப்படி ஒரு சிந்தனை நமக்கு வரும். ஆமா, அதை தூக்கி கழுத நச்சு அங்கிட்டு தூக்கி எரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆமா, என்னத்துக்கு? இப்ப 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் 3ஆம் நாள் ஆட போங்கடா அப்படின்னு சொல்லி மனசு மாறிடும். அந்த வேலையை நம்ம
செஞ்சிடணும், யோசிக்காம செய்யணும். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எங்க தயங்கி நிக்கிறோமோ அந்த இடத்துல வேற ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த உருவானதை சரி பண்றதுக்கே நமக்கு காலம் என்ன ஆயிடுது, அப்படியே ஓடி போயிடும். அதனால யோசிக்காம அந்த வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும். சரியா? அதனால அவங்கவுங்க யாக குண்டத்தை அவங்க தான் எரிக்கணும். இன்னொன்னு நம்ம வரும்போது எதுவுமே எதுனே வரலையே, எதுவுமே எடுத்துட்டு வரல. இதெல்லாம் வந்து நடுவுல புகுந்தது தானே நமக்கு. அது சரி. இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்குன்னு நம்ம சிந்திக்கணும், ஆராயணும். கரெக்ட். ஆமா, அவர் ஐயா சொல்றதும் சரிதான். அந்த மாதிரி யோசிச்சு இதை வந்து செய்யணும். சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பேச்சு.